பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பன். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், வாக்கியவன்களால் மாற்றுகிறீர். ஆண்டவரே பூமியிலும் கர்த்தாவே ஆண்டவரே முதலாவது உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடும்போது ஆண்டவரே அப்போ இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் நடத்தி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆவியானவரை கிரியை செய்கிறார்கள், தாசனோட வல்லமையினால் நிரப்புகிறார்கள், உற்சாகத்தில் நிரப்புகிறார்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்து வர இருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் அழைத்துக் கொண்டு வர தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போட்டப்பா. இந்த பல்லவராஜனுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ய துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்த ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இது பாருங்க ஐயா, இல்லை இதுதான் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இன்றைக்கு மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரமாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 50 வசனம் இதில் இருக்குது. அதனால் இந்த 50 வசனங்களும் முடிப்போமா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் முடிந்த அளவில் இதை நிறைவு செய்ய முயற்சிப்போம். இந்த அதிகாரத்தில் பரிசேயர் ஆரம்பத்திலிருந்தே இயேசுவுக்கு விரோதமான வார்த்தைகளால் இயேசு கிறிஸ்துவுக்கு உபதேசங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய மக்களாக காணப்பட்டாங்க. இந்த பரிசேயர் சொல்கிறது, சதுசேயர்னு சொல்கிறது, வேதபாரகர் பரிசேயர்னு சொல்கிறது ஒரு புறஜாதிகள் அல்ல, அல்லது கடவுளை அறியாதவர்கள் அல்ல, கடவுளுக்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல. அவர்கள் யெகோவா உண்மை தேவனை ஆராதிக்கிறவங்க. அவருடைய வழிபாடுகள், ஆராதனைகள், ஓய்வு நாள், பலிகள், மோசையினுடைய கற்பனைகள், கட்டளைகள் கடைபிடிக்கிறவங்க சாதாரண ஆளுகளில். அவங்க தான் இயேசுவுக்கு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பாக இருந்தாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி உண்மையான சத்தியத்துக்கு எதிராளிகள் ஆர்எஸ்எஸ் அல்ல, இந்து முன்னணி அல்ல, பஜ்ரங்கத்தல் அல்ல, பிஜேபி அல்ல, கிறிஸ்தவர்கள் சொல்லி கொள்ளுகிற அந்த பாரம்பரிய மக்கள், வேதவார பரிசேயரை போல இன்றைக்குள்ள பிஷப்புகள், இன்றைக்குள்ள தலைவர்கள், இன்றைக்குள்ள திருச்சபை ஸ்தாபன பவுண்டர்கள், ஸ்தாபன முதியோர்கள், பெரியோர்கள், தலைவர்கள், இவங்க தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு விரோதிகள். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவங்களும் கடவுள் பேரால் தான் இருந்தாங்க, ஆனால் இயேசுவுக்கு விரோதி. இவங்களும் கடவுள் பேரால் தான் இருக்காங்க, ஆனால் உபதேசத்துக்கு, இயேசுவின் சத்தியத்துக்கு எதிரி. இன்ன வரைக்கும் எதிரியாக தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் மீறி இயேசுவுக்கு சீசரானவங்க தான் அவரோடு இருந்தாங்க, அவருடையவங்களாக இருந்தாங்க, அவரை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது என்று அப்போஸ்தலர் 11:26 படித்தோம். அந்த சிறுமந்தை என்பது இன்றைக்கும் அந்த சிறுமந்தையாக இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டால் பெருமந்தை. இன்றைக்கி 90% கிறிஸ்தவங்களாக இருக்காங்க உலக அளவில். 10% ஒரு 8% முஸ்லீம்களாக இருந்தாலும் 2% மற்றவங்களாக இருந்தாலும் கூட 90% ஆர்சியை சேர்ந்து, புரட்டஸ்டாண்டை சேர்ந்து, பெந்தேகோஸ்தை சேர்ந்து, மற்ற பிரிவினைகள்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்த்தா 90% மெஜாரிட்டியாக தான் இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு எதிர்பார்த்தா இருக்காங்க, உடன்படாதவங்களாக இருக்கிறாங்க, விரோதிகளாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அடையாளம்னா பிரிவினைகள் தான், ஸ்தாபனம் தான், அவன் கொள்கை தான். இதுதான் இன்றைக்குள்ள அடையாளம். அது அன்னைக்குள்ள 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி விரோதமாக இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டை தான் அவங்க மெயின் பண்ணுவாங்க,
அந்த பழைய ஏற்பாட்டை தான் இயேசுவும் அவங்களுக்காக சுட்டி காட்டினார். அப்படி இருந்தும் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அவருக்கு நேர் எதிரியாக செயல்பட்டாங்க. அன்னைக்குள்ள மக்கள் இன்றைக்கி வேறு பேரில் செயல்படலாம். அதை அடையாளம் கண்டுகொள்ள உண்மை கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு அந்த விளக்கத்தை அந்த கண்டுபிடிப்பை உங்கள்கிட்டயே ஒப்பு கொடுத்துட்றேன். ஆகவே இந்த வசனங்களை தொடர்ந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது, தியானிக்கும் போது, இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிற மக்கள் யார், ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் யார் என்ற காரியங்களை நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆகவே நம்ம பிறப்பால் கிறிஸ்தவர்கள் அல்ல, பிறப்பால் ஸ்தாபனம்னு சொல்ல முடியாது. பிறப்பால் நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். வளர்ப்பால் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆக்கப்பட்டதே நம்ம தலைவிதிடான்னு போகாமல் நமக்கு பகுத்தறிவு வரும்போது நன்மை எது தீமை எதுன்னு பகுத்து அறிந்து கர்த்தருடைய சத்தியம் எது மற்றது என்ன என்பதை பகுத்தறிஞ்சு சரியான உபதேசத்தில் போகிறது தான் அறிவாற்றமான கடவுள் கொடுத்த அந்த அறிவை கரெக்டாக பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தமே தவிர, முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, பாரம்பரியம் சொல்லியாச்சு, நல்லதோ கெட்டதோ அதில் தான் போகணும்ன்றது ஒரு மூடப்பழக்கம், ஒரு மடத்தரமான ஒரு காரியமே தவிர அது அறிவாற்றல் என்று சொல்ல முடியாது. ஆகவே பழைய ஏற்பாடுக்காரர்கள் முழுவதும் அந்த பாரம்பரியத்தை தான் சார்ந்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துக்கு குற்றப்படுத்தக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. அதைத்தான் இந்த மத்தேயு 12 அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்க போகிறோம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளிலே பயிர் வழியே போனார். அவருடைய சீசர்கள் பசியாக இருந்து கதிரிகளை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பொதுவாக அந்த கிராமங்களில் இருக்கிற உங்களுக்கு தெரியும், காட்டு வழியாக போகும்போது சோள கதிர் அது இது விளைஞ்சி கிடக்கும். நம்ம எதையாவது நானும் சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சீடர்கள் அதை கொய்து தின்ன தொடங்கும்போது பரிசேயர் அதை கண்டு அதை பார்க்குறான். அவன் பசியை பார்க்கல, ஐயோ பாவம் இதை கூட திங்கிறானே எவ்வளோ பசியாக, அந்த மனிதாபிமானத்தை பார்க்கல, ஓய்வு நாளை பார்க்குறான். அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அந்த ஓய்வு நாள் சடங்காச்சாரம் அதைத்தான் பார்க்குறாங்களே தவிர, ஐயோ பசியாக இருந்து இவங்க சாப்பிட்றாங்களே, அந்த அளவில் இவங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு போல் இருக்குன்னு சொல்லி அந்த மனிதாபிமானத்தை நினைக்கக்கூடியதுக்கு அந்த எண்ணம் வராமல் ஓய்வு நாள் அந்த கற்பனைகள் கட்டளைகளை தான் மெயினாக நினச்சாங்க. இந்த எண்ணம் இருந்தாலே மனிதத்தன்மை வளராது, மனிதாபிமானம் இருக்காது. இதனால தான் வெட்டுக்குத்து நடக்குது, கொலை நடக்குது, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற பாகுபாடு நடக்குது. மனிதனே வெறுக்கக்கூடிய வையக்கூடிய திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதுக்கெல்லாம் தாண்டி பாரம்பரியங்களுக்கு, ஓய்வு நாளுக்கு, சடங்காச்சாரத்துக்கெல்லாம் தாண்டி மனிதாபிமானத்தை மனிதன் சேவை என்ற நிலைமைக்கு போகணும். மக்கள் சேவையே மகேஷின் சேவைன்னு சொல்லி அறிஞர் அண்ணாதுரை சொன்னார். சேவையே கடவுள் என்று இன்றைக்கி அநேகர் சேவைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, உலக மனுஷர்கள் கூட. இயேசு கிறிஸ்து கூட அதைத்தான் அன்னைக்கே சொன்னார். இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அழகாக சொல்லிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சி பண்ணவர் இயேசு ஒருவர் தான். இன்றைக்கி வேணால் வள்ளலார் சொல்லலாம், பிறப்புக்கு உள்ள உயிர் எல்லாருக்கும் உயிர்னு சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், இன்றைக்கி மேதைகள் அறிஞர்கள் இன்றைக்கி சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த கருத்தை சொன்ன மாமேதையாகுமே தவிர வேற அல்ல. ஆகவே நாம் மதத்தை கடந்து, பாரம்பரியத்தை கடந்து மனிதாபிமானத்தை பார்க்கணுமே தவிர அந்த மனிதன் இந்துவா முஸ்லீமா அவன் எந்த ஜாதின்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மனிதன் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் படைக்கப்பட்டவங்க. அந்த வகையில் நம்ம அன்பு பாராட்டணும், இரக்கம் பாராட்டணுமே தவிர வேற அல்ல.
தேவனும் இரக்கத்தை தான் விரும்புகிறார் தவிர பலியை விரும்பலை. அந்த காரியத்தை புரிஞ்சுக்குங்க. இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா அவங்களுக்கு, அதற்கு 3ஆம் வசனத்தில், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? கேள்வி கேட்குறாரு. அவங்க எந்த வேதத்தை வச்சு சொல்கிறாங்களோ அதே வேதத்தை வச்சு அடிக்கிறார். இப்போ ஒரு இந்துக்கள் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பைபிளிலிருந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க மார்க்கத்திலிருந்து அவங்க எதை நம்புகிறாங்களோ அதை வச்சே அவங்களுக்கு சொல்வது தான் சரியான காரியமாக இருக்கும். அத்தனைய பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்யும்போது அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறியப்படாத தேவன்னு ஒரு பலிபீடம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் பழைய ஏற்பாட்டையோ சத்தியத்தையோ இன்றைக்கி உள்ள நாதாரிக மாதிரி எடுத்து பிரசங்கம் பண்ணலை. அறியப்படாத தேவன்னு ஒரு பலிபீடத்தை கண்டேன், அதையே தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் புலவர்களும் கூட அந்த மெய் கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு 28, 29 அதே அதிகாரத்தில் சொல்லியிருக்கான். அதில் 30 அறியாமையுள்ள காலங்களில் தேவர் காணாதவரை போல் இருந்தார். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுறாருன்னு சொல்லி 30 சொல்கிறான். 26ஆம் வசனத்தில் நம்ம எல்லோரும் ஒரே ரத்தத்தில் தான் உருவாக்கியிருக்கோம்னு சொல்லி அவங்க எதை எதை கடைபிடிக்கிறாங்களோ அறிஞ்சிருக்காங்களோ அதை வச்சே பேசுகிறது தான் சரியான ஒரு பகுத்தறிவு, சரியான ஒரு சுவிசேஷம். அதுக்காக நம்ம வீம்புக்கு பேசலை, அது உண்மையும் கூட. யோவான் 5:39 இயேசு சொல்லும்போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று சொல்கிறார். லூக்கா 2:30 சிமியோன் சொல்லும் போது இயேசுவை சின்ன பையனை பாலகனை கையில் ஏந்திக்கிட்டு சொல்கிறான், புறஜாதிகளுக்கு ஒளியாக உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. புறஜாதிகளுக்கு ஒளியாகன்னு சொல்கிறான் இயேசுவை. ரோமர் 3:29 தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கு அவர் தேவன் தான் சொல்லி பவுல் சொல்கிறான். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார்னு சொல்லி மத்திய 5:45 முதல் மலை பிரசங்கத்திலே இயேசுவும் சொன்னார். ஆகவே இந்த அடிப்படையில் எல்லா வேதங்களிலும் இயேசுடைய நிழலாட்டங்கள் உண்டு என்ற கருத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம முன்னோர்கள் வந்தது இதுதான் கடவுள், இதுதான் இது, மற்றதெல்லாம் பேய் பிசாசுன்னு சொல்லி சொல்கிறது அறியாமை, மடத்தனம், அதெல்லாம் அதுக்கு நம்ம உடன்படக்கூடாது. நிழலாட்டம் எல்லாருக்கும் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் நிழலாட்டம் இருக்குது. பழைய ஏற்பாடே நிழலாட்டம் சொல்லும் போது தேவன் பச்சைவாதம் உள்ளவராக பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு மட்டும் இயேசுவை நிழலாட்டம் காட்டிட்டு மற்றதெல்லாம் கைவிட்டாருன்னா அது கடவுள் இல்லையே. அது முழு உலகத்துக்கு தேவன்னு சொல்ல முடியாதே. அதை பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கன்னு 100ஆம் சங்கீதத்தில் ஏன் சொல்லியிருக்கு? மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் கர்த்தர்ன்னு ஏன் சொல்லியிருக்கு? பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளதை இன்னும் வலியுறுத்தி அது சோப்பு போட்ட அந்த துணியை நீளம் போட்டு இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக்கின அந்த காரியம்தான் புதிய ஏற்பாடை தவிர அதுக்கு ரொம்ப முரண்பட்ட கருத்தை இயேசு சொல்லலை. அதவே இன்னும் வலியுறுத்தி, இன்னும் தெளிவுபடுத்தி, இன்னும் பூர்ணப்படுத்தி, இன்னும் சரியான முறைக்கு கொண்டு போனாரே தவிர அந்த பாரம்பரியங்கள் மற்ற காரியங்களை தான் தவிர்க்க சொன்னார் தவிர, தேவன் அன்னைக்கு உள்ள காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக அவங்களுக்கு அறிவுக்கு தக்கபடி பேசினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் முழு சத்தியத்தை இயேசுவே வந்ததுனால முழுசாக உடைச்சிட்டார். என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு யோவான் 15:15 சொன்னது அந்த அர்த்தம்தான். ஆகவே அவங்க எதை நம்புகிறாங்களோ, எதை கடைபிடிக்கிறாங்களோ, எதை பழைய ஏற்பாட்டை முக்கியப்படுத்துகிறாங்களோ அதையே இயேசு சுட்டி காட்டி, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சாப்பிட்டதை நீங்கள் பார்க்கலையா? 4ஆம் வசனத்தில் அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வினாலே ஆசாரியர்கள் தேவாலயத்திலே ஓய்ந்திராமல் ஓய்வினாலே
வேலைநாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? கேள்வி கேட்குறாரு. 2 கேள்வி கேட்குறாரு. ஒருத்தனும் பதில் சொல்லலை. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அந்த கட்டளையை 10 கட்டளையில் யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளையில் 4ஆம் கட்டளையில் சொல்லியிருக்கு. ஆனால் அதுவே ஆசாரிகளுக்கு பொருந்தாது. அவன் அன்னைக்கு தான் அவன் வேலையை, அன்னைக்கு தானே வேலை, அவனுக்கு அது எப்படி பொருந்தும்? நீ ஓய்ந்துடாமல் ஏன் அப்பத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, நீ ஏன் அங்கிட்டு போகிற இங்கிட்டு போகிற, நீ ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அவன் வேலையே அன்னைக்கு தாண்டா எனக்கு. அதை ஏசு சுட்டி காட்டுறாரு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது, சுட்டி காட்டுறாரு. அதனால் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் உள்ளதை இங்கே சுட்டி காட்டுறார். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அந்த தேவ சமூகத்தை அப்பங்களை அவங்க சாப்பிட்டாங்கன்னு இருக்கு இல்லையா, அது தின்னுருக்காங்க. அதில் அந்த ஆசாரியர் சொல்கிறான், பொம்பளைங்க பக்கம் ஸ்திரீகள் இடத்துல சேராமல் இருந்தால் தான் சாப்பிட முடியும்னு அவன் சொல்கிறான். தாவீது சொல்கிறான், நான் நல்ல நேற்று முந்தானத்து தான் நாங்கள் ஸ்திரீகள் இடத்துல போனோம், மற்றபடி இப்போ எல்லாம் ஒன்றும் இல்லை திங்கலாம்னு சொல்லி சொல்கிறான். ஸ்திரீகள்னு சொல்கிறது வேறு, மனைவிகள்னு சொல்கிறது வேறு. நீங்கள் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஸ்திரீ என்பது பெண்ணுன்னு அர்த்தம், மனைவி என்பது பெண்ணை தாண்டி அவன் தன்னுடைய சொந்த சரீரமாக மனைவியாக ஆக்கி கொண்டான், அந்த அர்த்தம் தான் அது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது என்று பவுல் சொல்லிட்டு, அன்றையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணாட்டினா அவையவே மனைவியோடு இருங்க, அவ புருஷனோட இருங்கன்னு போட்டிருக்கு. அப்போ ஸ்திரீகள் என்பது வேறு, மனைவிகள் என்பது வேறு. மனைவிகளோடு இருக்கலாம், தப்பு இல்லை, அது ஒரே சரீரம், தீட்டு கிடையாது. ஆனால் ஸ்திரீகள் என்பது பெண்களை குறிக்கும். பல பெண்களோடு போகிறது வர்றது தப்பு தானே. அதான் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் சொல்கிறது. வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் உள்ளது. அது கரை போட்டுட்டாங்க, நாங்கள் கரையே படலை, கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி சிபிமு சபை பிரிஞ்சு கல்யாணம் ஆனவங்க முழுவதும் கரடான்னு சொல்கிறான். அந்த ஸ்திரீகள்னால, ஸ்திரீகள் என்பது மனைவிகள் அல்ல, மனைவி என்பது வேறு, ஸ்திரீகள் என்பது வேறு. ஸ்திரீகளால் என்பது பல பொம்பளைகளோட தவறு தானே, தப்பு தானே, கரை தானே. அது அவங்களுக்கு விளங்கலை, புரியல. அதான் இப்போ தாவீது சொல்கிறான், ஸ்திரீகளோட முந்தானத்து தான் போனோம், இப்போ கிடையாது. ஆனாலும் தின்னுங்கடான்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு அப்புறம் புது சூடாக அப்பங்களை வச்சாங்களாம். அங்கே போட்டிருக்கு, நீங்கள் அந்த இதில் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா தெரியும். அதை இயேசு சுட்டி காட்டுறாரு. ஏப்பா நீ உன் ஆள் செஞ்சால் பெரிய ஆள் செஞ்சால் பெருமாளா? நீங்கள் இப்படிலாம் செஞ்சு தின்னுக்கிட்டு அவன் பசியில் பாவம் கதிர்களை கொய்து தின்னுக்கிட்டு இருக்கான்டா, ஓய்வு நாளில் தின்னுட்டான்னு சொல்கிறியே. அதனால் ஓய்வு நாளில் கூட ஆசாரிகள் வேலை செஞ்சாலும் கூட அவனுக்கு ஓய்வு கிடையாது, அவன் வேலை செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு இருக்கு. இப்போ அதையே குற்றப்படுத்துங்க, ஓய்வு நாளில் செய்ய தகாதது ஏன்டா செய்கிறேன்னு சொல்லு. என்ன பேசுகிறீங்க, எவ்வளவு அறிவாக பேசுகிறாரு பாருங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, தேவாலயத்திலையும் பெரியவர் இங்கே இருக்கிறார் 6 என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆலயத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறீங்க, ரொம்ப பயங்கரமாக அது ஆலயத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமாக முக்கியப்படுத்துறீங்க. அதை விட பெரியவர்ப்பா நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னையே தெரியலையா? அந்த தேவாலயத்தில் பெரியவர் நான் தான், தேவாலயம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி எல்லாம் இடிபட்டு போகும்னு சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு சொன்னது அதான். அது பெருசாக சொன்னாங்க, என் கோயிலப்பார் எங்களப்பார் எவ்வளோ பெரிய கோயில் சாலமோன் கட்டினதுன்னு சொல்லி ரொம்ப பெருசாக சொன்னார். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடும். தெரியுமா உனக்கு? எதுக்கெடுத்தாலும் எதிராகவே பேசுகிறாருன்னு நினச்சிருப்பாங்க, அபசகுணமாகவே பேசுகிறாரு. நல்லது ஆசீர்வச்சு, சரி கோயில் நல்லா இருக்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பரவாயில்லன்னு ஒரு நல்ல வாக்கு சொல்லுவார்னு பார்த்தா உடனே சபிக்கிற மாதிரி பேசுகிறாருன்னா உண்மையை பேசுகிறாரு. இப்போ நம்ம பிரசங்கோட அநேகருக்கு அப்படி தான் இருக்குது, எதுக்கெடுத்தாலும் விரோதமாக தான் பேசுகிறாரு, குதர்ப்பமாக தான் பேசுகிறாரு. எல்லாம் அனுகூலமாக நல்ல வாக்கு சொல்லி 4 ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறதை விட்டுட்டு எல்லாம் இப்படியே சொல்கிறாருன்னா இயேசுவின் உபதேசம்தான் அது. ஏன் உபதேசம்னா உங்களை ஆசீர்வச்சு குளிப்பாட்டி சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சு அனுப்பலாம், எனக்கு அதுவும் தெரியும். ஆனால் இயேசுவின் பிரசங்கத்தை நான் எடுத்ததுனால, அதில் அவர் அப்படி சொல்லாதனால
நானும் அப்படி சொல்ல முடியாது. என்னைக்காவது ஒரு சிரிச்சாருன்னு இருக்கா, அழுதாருன்னு இருக்கு, சிரிச்சாருன்னு இருக்கா, சந்தோஷ ஜனங்களை பிரியப்படுத்தினாருன்னு இருக்கா, எதையாவது ஒரு சாதுரியமாக பேசி மக்களை ஏமாத்துன மாதிரி எங்கேயுமே இல்லையே. கரெக்டாக தான் சொன்னார், கரெக்டாக தான் பேசினார். அந்த அடிப்படைக்கு போகும்போது அந்த தண்டவாளத்தில்தான் நம்ம போனால் தான் ஊர் போய் சேர முடியுமே தவிர, ஏன் நான் ஒரு தண்டவாளத்தை சைடில் போடக்கூடாது, அது வேறு ரூட்டுக்கு போய் கீழே விழுந்து இதாயிரும். தேவாலயத்திலே பெரியவர் இயேசு அங்கே சொல்கிறாரு, பலி அல்ல 7 இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவளை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீங்க. இதை அறிஞ்சா குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எங்களை சீசர்களை குற்றப்படுத்தி எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பலி அல்லப்பா, இரக்கத்தை தான்ப்பா கர்த்தர் விரும்புகிறாரு. அதையும் அவங்க பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் எடுக்கிறார். ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்குது. படிக்குமா? பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. தேவனை அறிகிற அறிவு தான் அவருக்கு முக்கியம். தகனப்படியே எல்லாம் கோயிலில் திருவிழா வெட்டியாச்சுன்னா கடமை முடிஞ்சிருச்சுன்னு அவர் சந்தோஷப்பட மாட்டார். அது எதுக்கு பலி? ரத்தத்தை சிந்திட்டு அவன் கறியை எடுத்துகிட்டு போயிடுவான். ஆசாரியில் அவன் லேவியரை கொண்டு போய் அங்கே பங்கு போட்டு திம்பாங்க. கர்த்தருக்கு இதில் என்ன இருக்குது? ஒரு அடையாளத்துக்கு சொன்னார். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களுக்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15 போட்டிருக்கு. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு போட்டிருக்கு. உதடுகளின் காளைகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஓசியா 14 போட்டிருக்கு. உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஒரு தோத்திரம் சொல்கிறது ஒரு காளைக்கு சமானம். பலி சோத்திரம் சொல்கிறது ஒரு காளை, உதடுகளின் காளை. அந்த காளை அதான் உதடுகளின் கனி என்று இங்கே போட்டிருக்கு. பொதுவாக காளை கனி இதெல்லாம் அவங்க காணிக்கையாக கொடுப்பதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லுது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. ஸ்தோத்திரம் என்பது பலி. நம்ம போன வாரம் கூட சொன்னோம், ஆம் பிதாவே இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்ததுன்னு மத்தேயு 11:25 இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறார். தேவனுக்கு பிரியமானது ஸ்தோத்திர பலி தான். அதனால் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறதோ, கீழே விழுந்து உருள்றதோ, தீயில ஓடுறதோ, மொட்டை எடுப்பதோ, காது குத்துவதோ, கெடா வெட்டுவதோ இல்லை, பொங்க வைப்பதோ இல்லை. நீ மனதார ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு நீ உள்ளத்தின் முழு மனதோடு நீ ஸ்தோத்திரம் பண்ணி மனதுருகி நீ ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணினா அதில் அவர் பிரியப்படுறார், அதில் விரும்புகிறார். அதனால் இரக்கத்தை விரும்புகிறார். இயேசு மலை பிரசங்கத்தில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொன்னார். இரக்கத்தின் தேவன் என்று 2 கொரிந்தியரில் 1:3 இருக்கு. தேவன் இரக்கத்தின் தேவனாக இருக்காரு, இரக்கங்களின் பிதா என்று போட்டிருக்கு. அப்படிப்பட்டவரை போய் பலியினாலே நீ திருப்திப்படுத்தவோ, தகன பலியை சொல்லி ஓய்வுனால் கை கொள்றதுனால பிரியப்படுத்தவோ கூடாது. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இவ்வளோ ரூபா தந்துடுறேன், இவ்வளோ பணம் கொடுத்துட்டா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தீர்ந்துருச்சின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அது நியாயமானு இயேசு கேட்குறாரு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதுக்கு நீ காசாக கொடுத்துட்டு, முதியோர்ல மாதிரி காசாக கொடுத்துட்டு சரி கட்டிட்டோம் முடிஞ்சுன்னு சொல்கிறது என்னையா நியாயம்னு கேட்குறாரு. அப்போ இரக்கத்தை தானே விரும்புகிறாரு, மனிதாபிமானத்தை தானே விரும்புகிறாரு, நீதி நேர்மை தானே விரும்புகிறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, எந்திரிக்கிறது, உட்கார்றது, கிருன்னு சுற்றுறது, இத்தனை தடவை வாசிக்கிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் 7 முறை சொல்கிறது, இந்த காரியங்கள் முழுவதும் சடங்காச்சாரம் தான். அன்னைக்கு வேறு விதமாக இருக்கலாம், இன்றைக்கி வேறு விதமாக மாற்றிருக்கான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இரக்கத்தை விரும்புகிறார். இரக்கம். கஷ்டப்படுற ஒரு முதியோரை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டியை நிறுத்தி, என்னம்மா ஏதும்மா ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு 10 ரூபா கையில் கொடுங்க, அதில் விரும்புகிறாரு அவர். அந்த பலியை விரும்புகிறார். தயவுசெய்து பசியோடு இருக்கிற வயசானவங்களை பார்த்து ஒரு பிரியாணி பட்டணம் வாங்கி கொடுங்க,
வாங்கி கொடுங்க. கர்த்தர் அதை பார்க்குறார். வஸ்திரம் இல்லாத இருக்கிறாங்க. கிறிஸ்மஸில் எத்தனையோ பேருக்கு சொந்தக்காரங்களுக்கே ட்ரெஸ்ஸு பாஸ்டர்களுக்கே கொடுக்குறீங்க. பாஸ்டர்களுக்கு நிறையா இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு நிறையா இருக்குது. சிலது சந்தையில் விற்றுடுறானா சொல்கிறான் ஒரு ஆள், நிறைய துணிமணின்னு எங்கென்ன செய்ய குறைஞ்ச விலையில் விற்றுடுறாரு ஞாயிற்றுக்கிழமை சந்தையில். அல்லது யாருக்காவது ஏழை அவங்க கொடுத்த மாதிரி கொடுத்துருவான். சரி, எப்படியோ வியாபாரம் ஆக்காமல் தொண்டு செஞ்சால் சரிதான். எனக்கெல்லாம் நிறையா துணிமணி அந்த சீசனில் எல்லாம் இருக்கிற பகுதியே ஒரு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ரொம்ப அடிமட்டத்தில் உள்ள மக்கள் மத்தியில் தான் நான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். அது ஒரு ஊழியமாக தொண்டா அன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குற அளவில் பெரிய பணக்காரன் கிடையாது. வர்றதெல்லாம் அப்படி கொடுத்துருவேன். அதில் ஒரு சந்தோஷம். அப்படி செய்யலாம். அது நீங்களே நேரடியாக டைரக்டாக பசியில் இருக்கிற ஒரு வயசு எத்தனை பேர் நீங்கள் காணொலியில் பார்க்கும்போது எத்தனையோ இந்துக்கள், அதுவும் பாருங்கள், முகமூடி போட்டுக்கிட்டு ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு தன்னை யாருன்னு வெளியே காட்டாமல் அந்த உதவியை செய்கிறாங்க. பிரியாணி பட்டையை கொடுக்குறாங்க, முடியை வெட்டுறாங்க, குளிப்பாட்டுறாங்க, ட்ரெஸ்ஸை போடுறாங்க, இந்த காசு செலவுக்கு கொடுக்குறாங்க. அவன் யாருன்னு காட்ட மாட்டாங்க. நான் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு இந்துக்களையா தேவன் அறியாத உலக மக்கள் அந்த சேவையே கடவுள்னு தலைமை போட்டு செய்கிறான்னா, இயேசு பெருமான் நேரடியாக சொன்ன கட்டளை பெற்ற நாம எந்த வகையில் நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம்? இரக்கத்தை விரும்புகிறார், பலி அல்ல. தேவனை அறிகிற அறிவையே அவர் விரும்புகிறார். இதையும் பழைய ஏற்பாட்டில் உள்ளது தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த வேதவாறு பரிசை இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் அறிய வேண்டிய மிக முக்கியம் இரக்கம்தான். இந்த கருத்தை நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். திரும்ப 7க்கு வந்துருங்க, மத்தேயு 17:7. அதாவது குற்றமில்லாதவர்கள் என்று யாரை சொல்கிறாருன்னா இயேசுவின் சீசர்களை சொல்கிறாரு. இயேசுவின் சீசர்களை குற்றமில்லாதவங்கன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், யூதாஸ் காரியோத்து கேட்டின் மகன் கெட்டு போனாலுடைய மற்றபடி யாரையுமே நான் இழக்கலேன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு 10 பேர் 12 பேரில் ஒருத்தனை நம்ம குற்றப்படுத்துவோம். 11 பேர் நல்லவங்களாக இருந்தாங்க. அவருடையவர்கள், அவரோடு இருந்த அவருடைய சீடர்களை குற்றப்படுத்த முடியாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டால் எவனை நீங்கள் நீதிமானாக்க முடியும்? சொல்லுங்கள், ஒரு ஆளை சொல்லுங்கள். நான் முதல்ல கொண்டு எடுத்துக்கங்களேன். ஒரு குஞ்சியை சொல்லுங்கள், ஒருத்தன் இவன் உத்தமே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சைடு வேணால் நல்லவனாக இருக்கலாம், இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தாவீதை ஒரு சைடில் சொல்லியிருக்கு. மறு சைடில் தாவீது செஞ்ச காரியமெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா? அது ஒரு சைடில் நல்லா தானே செஞ்சான்னா, அப்போ மறு சைடு அதையும் பாரு ராஜா. ஒரு ஆப்பிள் பழத்தில் பாதி சரியில்லாமல் இருக்குது, பூச்சி பொழுவு கேவலமாக இருக்குது, பாதி நல்லா தான் இருக்குன்னு திம்பியா? பாதி நல்லா தானே. சாக்கடையில் விழுந்துருச்சு, கழுவி சாப்பிடுவியா? சாக்கடை தான், கழுவு அதை சரியில்லை தான், கொஞ்சம் புளித்தமாக முழுமாவே உப்பு பண்ணும். அதனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள பட்டியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தரும் நீதிமான் இல்லை. ரோமர் 3:10 பவுல் அதான் சொல்கிறான், அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்படி பிடிச்சோம்னா, இப்படி கரெக்டாக பிடிச்சோம்னா ஒருத்தரும் நீதிமான் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டா எப்படி இவங்க குற்றம் இல்லாமல் இருக்கிறாங்க, நீ எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எதை வச்சு சொல்கிறேன்னா அதே மத்தேயு 3 பவுல் சொல்கிறான் 23-24, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி அவருடைய கிருபையினாலே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இதை படிங்க. ரோமர் 3 அங்கே 23-24 பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவள் ஆதாம் முதல் கொண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவ மகிமை இழந்துட்டாங்க. எல்லாரும் பாவிகள். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து வந்தார். அந்த 23 எல்லாரும் பாவிகள் தான், ஒருத்தர் இயேசுவை தவிர. ஆனால் 24 என்ன போட்டிருக்கு? இலவசமாய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் அல்ல, நீதிமான்களாக ஆக்கப்படுறாங்க. அவங்க
விளங்குதா உங்களுக்கு? அவங்க சுயமாக நீதிமான் அல்ல, பிறப்பில் நீதிமான் அல்ல, ஆக்கப்படுறாங்க, இலவசமாக ஆக்கப்படுறாங்க. அவங்க அதுக்கு நீதிமானுக்கு காசு கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது, பலி செலுத்தியெல்லாம் எவ்வளோ கிடா வெட்டி எவ்வளோ செஞ்சாலும் முடியாது. தேவாலயத்தை சாலமோன் திறக்கும் போது 1000 பலியை இட்டானா, 1000 கிடா வெட்டினானா. கடைசியில் என்னடான்னு பார்த்தா 1000 மனைவியில் கட்டி அழிஞ்சான். தொடக்கம் 1000, முடிவு 1000. அதனால ஒரு சைடு நல்லா இருந்தாலும் மறு சைடு தப்பு தானே, பாவம் தானே, குற்றவாளி தானே. இந்த படி நீதிமான் ஒருவனாகிலும் ஒருத்தன் கூட கிடையாது என்பது ரோமர் 3:10 சொல்கிறது தான் கரெக்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே இலவசமாக நீதிமானாக்கப்படுறாங்க. அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் உண்டாகுது, பழைய ஏற்பாட்டில் உண்டாகலை. பழைய ஏற்பாட்டில் கிருபைன்னு இருக்குது, வரல, அது உண்டாகலை. யோவான் 1:16 பாருங்க. 16 எப்படி எனில், யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மட்டும் இல்லை, கிருபையின் மேல நம்ம கிருபை பெற்றிருக்கோம். எப்படின்னா எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமா கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உண்டாகவில்லை, பழைய ஏற்பாட்டில் கிருபையின் சத்தியம் உண்டாகலை. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிருபையின் சத்தியம் உண்டானது. அதனால இலவசமாக நீதிமானாக்கப்படுறான். அவங்களை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அந்த நீதிமான் இன்னும் நீதியை செய்யணும், அந்த பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகணும். இதோ சீக்கிரம் வருகிறேன். அவங்க தான் கிறிஸ்தவங்க, அவங்க தான் மனவாட்டி, வேறு குறிக்கப்பட்டவங்க, அவங்க மறுபடியும் பிறந்தவங்க. அதான் மறுபிறப்புன்னு சொல்கிறது. பிறப்பு எல்லாரும் பாவி தான், மாம்சத்தில் பிறக்கிறது. ஆவியினால் பிறக்கிற, ஜலத்தினால் பிறக்கிற, மறு ஜென்மம் உண்டாகிற, திருமுழுக்கு பெறுகிற, தீத்து 3:5 உள்ளது போல, யோவான் 3:3 உள்ளது போல, 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யாக இருக்கிறான், முந்தின பலவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினேன்னு சொல்கிற மாதிரி புது பிறவியாக புது சிஷ்டியாக மாறி விடுகிறான். அதான் இலவசமாக நீதிமானாக்கப்படுறான்னு சொல்கிறது. அப்படி நீதிமானாக்கப்படுகிற அந்த அவருடைய சீசர்களை ஏன் சொல்கிறாரு? குற்றம் இல்லாதவர்கள்னு சொல்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். காரணம், இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசு உடையவர்களாக இருக்கிறோம். இயேசுவை சேராதவர்கள் முழுவதும் சிதறடிக்கப்படுகிறான். அவரோட சேராதவர்கள் முழுவதும் குற்றவாளிகள் லிஸ்ட்டில் போகிறாங்க. அவன் யாராக இருந்தாலும் சரி, இயேசு உடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறான் இலவசமாக, பரிசுத்தமான் என்று தீர்க்கப்படுகிறான் இலவசமாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுவோம், இயேசுவோடு கூட இருப்போம், இயேசுவை மாத்திரம் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்போம். அப்படின்னா நம்மளை குற்றப்படுத்த யாரால முடியாது. அநியாயமாக வேணால் ஒருத்தன் குற்றம் சாட்டலாம், அது நம்மளை பாதிக்காது. தேவன் குற்றப்படுத்தினாதானே நம்ம குற்றவாளி. மனுஷன் குற்றப்படுத்தினா கூட போட்டிட்டு போகிறான். இயேசுவையே பிசாசி பிடிச்சவன்னு சொன்னாங்க, அப்படி சீடர்களை சொல்ல மாட்டாங்களா? ஆகவே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மனசுகுமாரன் 8 ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறாரு. ஓய்வு நாள்னா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஆனால் இதுலேயும் நான் வேலைக்காரனா நான் இருக்கேன். ஆண்டவரானா செயல்படுறவர்னு அர்த்தம், ஆண்டு கொள்ளுகிறவர்னு அர்த்தம். ஆண்டு கொள்ளுவருக்கு அர்த்தம் தான் ஆண்டவர்னு சொல்கிறது. ஆண்டவர்னா ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். அதனால் இந்த ஓய்வு நாளில் கூட நான் பேசாமல் உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே தான் ஊனர் சப்பானி பிசாச்சி பிடிச்சவன் கோயிலில் ஏதாவது காசு கிடைக்குமோ, ரூபா கிடைக்குமோ, சாப்பாடு கிடைக்குமோ, பாவம் அன்னைக்கு தான் வரலாம். அன்னைக்கு நான் சும்மா உங்களை மாதிரி இருக்க முடியாது. இன்றைக்கி நான் செயல்படக்கூடியவனாக இருக்கிறேன், அதனால் அற்புத அடையாளங்களை செய்கிறேன், குணமாக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கேயும் நான் ஆண்டவராக தான் இருக்கேன், செயல்படுகிறவங்க தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வகையில் அவர் ஓய்வு நாளில் பிரவேசிக்கும் போது சூம்பின ஒருத்தன் வர்றான். 10ஆம் வசனத்தில் அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருத்தன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ரெடியாக இருக்கிறான். ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமான்னு கேட்குறாங்க. இறக்கத்தை பார்க்கல. அவன் சூம்பின கையை கன்றாவியாக இருக்கானே, சுகமாக போகிறான்,
ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு ஒரு மனுஷத்தன்மையே இல்லாமல் சடங்காச்சாரத்தை பார்க்குறான், ஓய்வு நாளை பார்க்குறான், குற்றம் கண்டுபிடிக்க ரெடியாக இருக்காங்க. ஏசு அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. ஏப்பா, ஒரு ஆடு மாடு குழியில் விழுந்துட்டா எடுக்குமா ஓய்வு நாள்னு சொல்லி விட்டுடுறியா? ஆடை பார்க்கலும் மனிதன் முக்கியம் இல்லையா? ஆடை விட மாடை விட ஒரு ஜீவன் முக்கியம் இல்லையா? ஏப்பா இப்படி செய்கிற? ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான்னு சொல்லி 12 சொல்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்கிறது நல்லது, நன்மை தானே செய்கிறோம், தீமை செய்யலையேப்பா. பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். 13 வசனம். அவன் கையை நீட்டினா அது மறுகையை போல சுத்தமாயிற்று. இயேசுவை போல ஒரு சுகமாக்குறது உலகத்திலே இல்லை. அன்னைக்குள்ள சீடர்கள் இயேசுவின் நாமத்திலே அற்புதம் செய்தாங்க. ஆனால் இன்றைக்குள்ள அற்புதங்கள்லாம் அற்புதங்கள் இல்லை, பொய்யான அற்புதங்கள், போலியான அற்புதங்கள். ஏன்னா அவன் போலி, அவன் செய்த அற்புதங்களும் போலியாக தான் இருக்கு. அதனால் இன்றைக்குள்ள அற்புதங்களை நாங்களும் செய்கிறோம்னா நம்பிடாதீங்க. இயேசுவின் அற்புதங்களை யாரும் செய்ய முடியாது. பரிசேயர் உடனே போய் சொல்கிறாங்க, அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். 14 பாருங்கள். என்னையா தப்பு செஞ்சார்? கொலை செய்யக்கூடிய அளவில் என்ன தப்பு செஞ்சார்? சுகமாக்குனது குற்றமா? விடுதலையாக்குனது குற்றமா? இறக்கப்படுறது குற்றமா? ஒரு பெரிய அற்புதம் நடந்ததை ஆச்சரியப்படாமல் மக்கள் அந்த மதவெறி இயேசுவையே கொலை செய்ய தூண்டினது. தயவு செய்து மதத்தில் சிக்கிக்கிறாதீங்க, அது வெறியாக மாறி. மதம் என்பதே அதுக்கு பேர் பைத்தியம் தானே. மதம் சொல்கிறது அதுக்கு பேர் பைத்தியம். கிறிஸ்தவத்தை மதம்னு சொல்கிறாங்க. இந்துக்கு பொதுவாக உலக மக்கள் அப்படி தான். கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், இந்து மதம், புத்த மதம், சைன மதம், யூத மதம், சமயம் சொல்கிறது ஒன்று தான். அதில் நம்ம சிக்கக்கூடாது. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மத ஸ்தாபகர் கிடையாது. மனம் திரும்புங்கன்னு சொன்னார் தவிர மதம் மாறுங்கன்னு சொல்லலை. ஆகவே மதத்துக்கு அப்பாற்பட்டதான் இயேசுவின் உபதேசமே தவிர ஒரு பெரிய மதம், பெரிய கலாச்சாரம், பெரிய பாரம்பரியத்தில் உட்பட்டவரோ அதை வலுப்படுத்துகிறவரோ அல்ல இயேசு. புதிய உபதேசத்தை கொடுத்தார், புதிய வழியை ஏற்படுத்தினார். அதனால தான் நானே வழின்னு சொன்னார். நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழி. வேறு வழியாக ஒருத்தன் வந்து அவன் கொள்ளைக்காரன்னு சொல்லு யோவான் 10:1 சொன்னார். ஆகவே நானே வழின்னு சொன்னார். அதனால் இயேசுவின் வழி புதிதும் ஜீவனமானது. வழி என்ன? மார்க்கம்னு அர்த்தம். எபிரேயர் 11:19 புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை இயேசு நமக்காக உண்டாக்கினார்னு ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க. ஆகவே இயேசுவின் மார்க்கம் புதிதும் ஜீவனமானது, அது இரக்கத்தின் அடிப்படைது. சுருக்கமாக சொல்லப்போனால் மனிதாபிமானம் கொண்டது, மனிதனை மனிதனாய் மதிக்கக்கூடிய, மனிதனை நேசிக்கக்கூடிய, தன்னை போல பிறரை நேசிக்கக்கூடிய மார்க்கமே தவிர அது மத அடிப்படையில் உள்ள சடங்காச்சாரங்களில் உள்ள மத வழிபாடுகள் அல்ல என்பதை ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிங்க. இயேசு அதை அறிஞ்சு 15ஆம் வசனத்தில் அவ்விடம் விட்டு விலகி போனார். கம்ப்ளைண்ட் பண்ணலை, இந்த மாதிரி என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி மேலிடத்தில் புகார் பண்ணலை, விலகி போனார். அவருடைய வேலை வர்றதுக்கு முன்னாடி என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். வேலை வரும்போது இவரே போய் கொடுக்குறாரு. யாரை வேணும்? ஏசா, நான் தான் ஏசு. வேலை வரும்போது இவரே போகிறாரு. அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான். நமக்குன்னு ஒரு காலம் வச்சுருப்பார், ஒரு நேரம் வச்சுருப்பார். அதுக்கு முன்னாடி மரணம் உங்களை என்னையை ஒன்றும் செய்ய முடியாது. பயப்படாதீங்க. ஒரு மரணம் வந்துட்டால், ஒரு வியாதி, ஒரு விளைவீர் வந்துட்டால், ஒரு ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி வந்துட்டால், ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, ஏதோ இதாகிருமோ, ஆண்டவரே எடுத்துக்கு, உடனே அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதனால் சாவுக்கு பயப்படாதீங்க. வியாதி, நோய்க்கு எந்த இதுக்கும் பயம்தான் எதிரி நமக்கு. அதனால் தயவுசெய்து பயத்துக்கு விலகி போங்க. இயேசு அந்த இதுக்கு விலகி போனார். தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. நம்ம ஒரு பிரச்சனைன்னா முடிஞ்ச அளவில் விலகி போங்க. ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்துகிறா மறு பட்டணத்துக்கு ஓடி போங்கன்னு சொல்கிறாரு. எதிர்த்து நின்று சண்டை போடுங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி உள்ளவே நாங்களும் இந்தியர்கள், நாங்களும் பிரஜை, எங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு, நாங்களும் எப்பியாக வரலாம், கேஸை போடுறான், வந்து வழக்காடுறான், அது செய்கிறான்னு சொல்லி இவனும் சொல்கிறானே. இது கிறிஸ்துவ வழி அல்ல. கிறிஸ்துவ வழி இது இல்லை. நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னு சொன்னார் யோவான் 18. எவன் வசனத்தின்படி போகிறான்?
சும்மா இயேசுவை சொல்லிக்கிறது பேருக்கு, வசன அடிப்படையில் எவனும் போகிறதில்ல. அப்படின்னா என் சீடர்கள் யூதரோடு நான் ஒப்புக்கூடாதபடி போராடி இருப்பார்களே, இங்கே சொல்கிறாரு. போராட்டம் நடத்தியிருப்பாங்க என் சீடர்கள். என் ராஜ்யம் ராஜ்யம் நான் ராஜா தான், ஆனால் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா யோவான் 14:30 உலகத்தின் அதிபதியாக சாத்தா இருக்கான். 2 Corinthians 4:4 பிரபஞ்சத்தின் தேவனாக சாத்தா இருக்கான். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள் இருக்குன்னு சொல்லி எபேசியர் 6:11-12 இருக்குது. 1 John 5:19 இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு இருக்கு. இதில் யார் வந்து ஆண்டா என்ன, எவன் போனா நமக்கு என்னடா? திரும்ப மோடி வந்துட்டாரே வரக்கூடாதுன்னு நினைச்சோம், வந்துட்டாரே. யார் வந்தா நமக்கு என்னையா? ஏன் 10 வருஷம் முழு மெஜாரிட்டியில் இருக்கும்போது காத்த தேவன் இப்போ இன்னைக்கோ நாளைக்கோ விட போகிற இந்த அரசாங்கத்துக்கு ஏன் பயப்படணும் சொல்லுங்க? ஒரு டிவி இருந்தால் அது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தான் இயக்க முடியும். இன்றைக்கி மோடி வந்து ஒரு டிவியாக இருக்கார். ரிமோட் கண்ட்ரோலு யார்கிட்ட இருக்குது? சந்திரபாபு நாயுடுகிட்ட இருக்குது. நிதிஷ்குமார்கிட்ட ஒரு ரிமோட்டு. 2 பேர் ரிமோட்டு மாற்றி செயல்பட்டால் தான் செயல் முடியும். அதனால தான் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பக்கத்தில் தேடி வந்தாலும் கூட பார்க்க முடியாதன்னு சொன்ன அந்த மோடி பக்கத்துலேயே இங்கிட்டு சந்திரபாபு நாயுடு, இங்கிட்டு நிதிஷ்குமார் பக்கத்தில் நெருக்கி இவர் இங்கிட்டு ஒரு கால் முட்டு கொடுத்த மாதிரி, இங்கிட்டு ஒரு கால் முட்டு கொடுத்த மாதிரி இப்போ இருக்குது நோய்வாய்ப்பட்டவனுக்கு. அதனால் தனி மெஜாரிட்டி இல்லை. இதுக்கு ஏன் பயப்படணும்? வந்தாலும் என்ன ஐயா, மெஜாரிட்டியாக வந்தாலும் என்ன? உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு. ஆனாலும் அவருடையவர்கள் அவராலே காக்கப்படுகிறார்கள். உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் சரீரத்தை மாத்திரம் கொண்டு கொடுக்க நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரே. ஏன் பயப்படணும்? அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது இந்த உலகத்தில். எல்லாம் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு தான். பயப்படாதீங்க. யார் வந்தால் என்ன, பயப்படாதீங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ஆலோசனைக்கு அவர் விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். 15ஆம் வசனம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்லும் போது அவர்கள் எல்லாரையும் அவர் சுத்தமாக்கினார். அதாவது வியாதி உள்ளவங்க இயேசுவை வந்து பின்பற்றினது காரணம் உபதேசத்துக்காக அல்ல, சத்தியத்துக்காக அல்ல. சுகமாக்குவார், அவருக்கு அந்த சக்தி இருக்குது, அந்த வரம் இருக்குது. அதுக்காக ஒரு பெரிய கூட்டம் போச்சே தவிர அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இவ்வளோ கூட்டமாக இயேசுவுக்கு இத்தனை மக்களாக சந்தோஷம். எல்லாம் சுகமாக வந்தவங்க, சத்தியத்துக்கு வந்தவங்க கிடையாது. அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய திருவிழாவோ கூட்டமோ நிறைய ஆட்கள் போனாங்கன்னா அது சந்தோஷப்படாதீங்க. இத்தனை கூட்டம் அவங்களுக்கு சேருது. ஒரு ஊழியக்காரருக்கு லட்சக்கணக்கில் உட்காருறான், கூடுறான். அதனால் நம்ம பெரிய அறிவாளி போல் இருக்குது, நல்ல சத்தியம் சொல்கிறான் போல் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் அவங்க சத்தியம் சொல்லியாச்சுன்னா கூட்டம் வராது. அங்கே அற்புத அடையாளங்கள் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி மாயமான தந்திரமான போலித்தனமான அடையாளங்களை செஞ்சு ஏமாத்துறதை தவிர அதுக்கு தான் மக்கள் வருவாங்க, அதுக்கு தான் கூட்டம் வருமே தவிர நல்லது சத்தியத்துக்கு வராது. அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அப்படி வர்றவங்க சிறு கூட்டம்தான். அந்த சிறு கூட்டத்துக்கு தான் சொல்கிறாரு, சிறு மந்தையே பயப்படாதேன்னு அவங்களுக்கு தான் சொல்கிறாரு. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா தேவன் எப்படி இருக்கார், பிரியமாக இருக்காருன்னா அவங்களுக்கு தான் சொல்கிறாரு தவிர எல்லாருக்கும் சொல்லலை. அதனால் சத்தியத்துக்காக வந்த சிறுமந்தையாகி நீங்கள் பாக்கியவான்கள், பயப்பட தேவையில்லை. உங்களோட கர்த்தர் இருக்கிறார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி எங்கேயும் சரி நீங்கள் அவருடையவர்களாக இருக்கீங்க, பயப்படாதீங்க. அடுத்து பாருங்கள், தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். 16ஆம் வசனத்தில் இதை விளம்பரப்படுத்திடாதீங்க. ஏன்னா முந்தி நான் சொன்ன காரணம்தான். சிலுவில் அறையாமல் விட்டுட்டாங்கன்னா, மெஸ்ஸியான்னு சொல்லிட்டாங்க, நம்பிட்டாங்கன்னா போச்சு, வந்த திட்டம் நிறைவேறாமல் போயிடும். அதனால் எப்படி இது விளம்பரம் ஆகத்தான் போகும். ஆனாலும் இப்போ பண்ணாதீங்க, இப்போ வந்து செய்யாதீங்கன்னு சொல்லி கடுமையாக சொன்னார். அப்படி சொன்னாலும் ஏன் இந்த அற்புதங்கள் செய்தார்னா இரக்கத்தின்படி தான்.
பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். அவர் தேடி வந்தவங்களை யாரும் அவர் வெட்கப்படுத்தினது இல்லை. அவரை தேடி வந்த யாருமே இது வரைக்கும் சுகமாகாமல் போனதாக ஒரு ஆளை காட்டுங்க சொல்லி ஒரு ஆள் பார்க்குவோம். அவரிடத்த வந்தவங்க எல்லாரும் சுகமாங்க. ஒரு குஞ்சியோட நோயோட துன்பலை சரித்திரத்தில் இல்லை. ஏன்னா அவருடைய இறக்கம், அந்த இறக்கம், உருக்கம், மன உருக்கம் ஜனங்களை பார்க்கும்போது அவ்வளோ மனிதாபிமானமாக இருந்தார். அதே தான் கர்த்தரை தவிர, அதை தான் கடவுளை தவிர, அதுதான் சேவையை தவிர வேறு வழிபாடுகள் முழுவதும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறார் தவிர அதை நம்ம மனதில் கொள்ளணும். அடுத்து அவங்களுக்கு ஏசாயா புஸ்தகத்தை சுட்டி காட்டுறாரு. ஏசாயா வந்து இந்த 17ஆம் வசனத்தில் 16லேருந்து பார்த்தீங்கன்னா 21 வரைக்கும் அந்த ஏசாயாவில் உள்ள அந்த இதை வாசிக்கிறார். ஏசாயா 42 அதிகாரத்தில் இருக்குது, 1லேருந்து 3 வரை. ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடக்குது. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். யாருக்கு? புறஜாதியை தான் நியாயத்தை ஏற்றுக்குருவான். அதான் புறஜாதிகளுக்கு ஒளின்னு சொல்லி லூக்கா 2:30 சிமியோன் சொன்னது அந்த அர்த்தம் தான். ஆகவே புறஜாதியை தான் நம்புவாங்க. சொந்த ஜனங்க யாருன்னா கிறிஸ்தவங்க இல்லை, யூதர்கள் இஸ்ரேலர்கள், அவங்க தான் சொந்த ஜனங்க. இப்போ நீங்கள்லாம் யாருன்னா, நானெல்லாம் யாருன்னா புறஜாதிக. நம்ம எல்லாம் புறஜாதிக. புறஜாதியிலிருந்து விசுவாசிகளாகி கிறிஸ்தவங்களானவங்க. நாம் எல்லாம் யூதர்களோ இஸ்ரேலர்களோ கிடையாது. மாம்சத்தின்படி நாம் எல்லாம் புறஜாதிக தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். மாம்சத்தின்படி பிள்ளைகளாக இருக்கிற அவங்க தேவ பிள்ளைகளாக ஆகலை, புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. யோவான் 1:11-12 பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இருக்கு. எப்படி பிள்ளைகள்? 13 அவர்கள் இரத்தத்தினாலும் மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் போட்டிருக்காங்க. மாம்சத்தின்படி அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். 1 யோவான்ல 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் நன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார் என்று அங்கே கேள்வி இருக்குது. அது பழைய ஏற்பாட்டில் அந்த விசுவாசம் இல்லை. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. அதை புரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வராததுனால இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்க முடியாது, அங்கே வாய்ப்பு இல்லை. அந்த விசுவாசம் வேறு. புதிய ஏற்பாட்டு விசுவாசம் இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தை இயேசுவே தொடங்குறார். எபிரேயர் 12 பார்த்தீங்கன்னா 1 விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் இருக்கு. இயேசுவே தொடங்குறாரு, இயேசுவே முடிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எபிரேயர் 11 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அது விசுவாச பட்டியல்னு சொல்லியிருக்கு. அதில் இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசிக்கிறது எவனும் கிடையாது, யாரும் கிடையாது. அந்த விசுவாசம் வேறு. அதனால தான் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. அதில் வந்து 11 அதிகாரம் எபிரேயர் 11 39-40 பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு இருக்கு. 40 அவர்கள் நம்மையெல்லாமல் பூரணாகாதபடி விசேஷத்தை நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்திட்டார். அவர்களை விட நாம தான் பூரணர்கள், நம்மை விட அவர்கள் பூரணர்கள் அல்ல என்ற ஒரு குறிப்பு அங்கே பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி யார்? ஆபிரகாமை போட்டிருக்கு, தாவீதை போட்டிருக்கு, சாமுவேலை போட்டிருக்கு, ஏனோக்கை போட்டிருக்கு, நோவாவை போட்டிருக்கு, யோசுவா போட்டிருக்கு, மோசேயை போட்டிருக்கு. அவர்கள் எல்லாரும் உன்னை விட பூரணர்கள் அல்ல, நீ கிறிஸ்தவன், உன்னை விட பூரணர்கள் அல்ல. பூர்ணமில்லாத அவங்கள பூர்ணப்பட்ட உனக்கு உபதேசிக்கலாமா? உனக்கு முன்மாதிரியாக அவங்கள சொல்லலாமா? நீ தான் அவங்களுக்கு சொல்லணுமே தவிர, நீ தான் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணுமே தவிர, அவன் வழியை நீ பின்பற்றும்படி இன்னைக்கு உள்ளவன் சொல்கிறானே, மணிக்கணக்கில் பழைய ஏற்பாட்டையே சொல்கிறானே, மோசையே சொல்கிறானே, தாவீதே சொல்கிறானே, யோசுவாவையே சொல்கிறானே, சாலமோனையே சொல்கிறானேயா. அப்போ உன்னை விட பூர்ணர்கள் அல்ல. இதை எவனுக்கு தெரியும்? இந்த வசனம் தான் நான் என் கற்பனையை சொல்கிறேனா, எவனா சொல்லி கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனா, இல்லை புது ஸ்தாபனத்தை உருவாக்குறேனா?
வசனத்தை உன் கையில் உள்ள வசனத்தை படி, அதை பின்பற்று, அதை பயன்படுத்தி, அதை அஸ்திபாரமாக்கு, அதை தெளிவாக சொல்லு. தமிழில் தான் நான் போட்டிருக்கேன், அதுக்கு தான் நான் கோவப்பட்டு வைய வேண்டியதாக இருக்கு. இத்தனை பேர் படித்தவங்க இருந்து என்னடா செய்ய? டஸ்ஸு புசுன்னு இங்கிலீஷில் பேசினா முடிஞ்சிருமோ? தமிழில் தெளிவாக போட்டிருக்கு, அழகு தமிழில். ஏன் உனக்கு கண்ணே இல்லையா? உனக்கு அறிவே இல்லையா? 2 Corinthians 4:4 உன் மனக்கண்களை கூடாக்குறது கரெக்டாக தானே இருக்குது. அந்த வசனம் கரெக்டாக தானே இருக்குது. நீ குருட்டு பையன் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. குருடனுக்கு வழிகாட்டினா எல்லாரும் குழியில் விழுவாங்கன்னு சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. அதுக்கு தானே கடினமாக நான் சொல்ல வேண்டிய கதியில் இருக்கேன். 2000 வருஷமாக கற்றுனது போதாதா? சொல்லது போதாதா? இன்னும் உன்னை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அதான் வேதனைப்படுறேன். அதனால தேவ பிள்ளைகளே, தயவு செய்து பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் நம்மை விட பூரணர்கள் அல்ல. அவங்க விசுவாசம் வேற, நம்ம விசுவாசம் வேற. இந்த விசுவாசத்தை இயேசுவே தொடங்குறார், இயேசுவே முடிக்கிறார். அது முதல் புரிஞ்சுக்குங்க. நீ முழு மனதோடு விசுவாசித்தா தடை இல்லை அப்படின்னு சொல்லி கந்தகை மந்திரிக்கு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சொல்கிறான். தண்ணி இருக்கே ஞானசானம் பெறதுக்கு தடை என்னன்னு அவன் கேட்கும்போது 37ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முழு மனதோடு விசுவாசித்தா தடை இல்லை. அந்த முழு மனதோடு விசுவாசம் என்ன அறிக்கை? கந்தகை மந்திரி என்ன அறிக்கை சொன்னான்னு சொல்லுங்கள். இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொல்லி பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணியில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு என்ன செய்தான்? ஞானசானம் கொடுத்தானே. அந்த விசுவாசம் இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறது தான் முத புரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற. அந்த விசுவாசத்தை பேசுகிறது நியாயம் இல்லை. அதில் ஜனங்களை வழி நடத்துறது வேதனையான காரியம், அது நியாயம் இல்லை. அது அறியாமை உள்ள காலம். தேவன் காணாதவரை போல் இருந்தார். பூர்வத்தாருக்கு பங்கு வகை வகையாக சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நாட்களே குமாரன் மூலமாக திருவுளம் பற்றின இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியமே தவிர, இந்த உபதேசமே தவிர, இந்த வெளிப்பாடே தவிர, இந்த சத்தியமே தவிர வேற அல்ல. சுவிசேஷம் ஆரம்பமே இயேசுவ தேவகுமார்னு சொல்கிறது தானே. மார்க் 1:1 போட்டிருக்கு. மார்க் 1:1 இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை படிங்க. தொடக்கமே அதான் போட்டிருக்கு. மார்க் 1:1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷம் ஆரம்பமே இயேசுவ தேவகுமார்னு சொல்கிறது தானேயா. ஆரம்பமே அதானே. இன்னைக்கு உள்ளவே முழுவதும் இதை சொல்ல மாட்டேங்கிறான்னா அவனும் நான் சுவிசேஷகர், நான் சுவிசேஷம் சொல்கிறேன்னா அப்போ வேறொரு சுவிசேஷம் அவன் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கங்க. வேறொரு இயேசுவை அவன் பேசுகிறான், வேறொரு ஆவியில் அவன் இருக்கிறான். அன்னைக்கே அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க. அதை 2 Corinthians 11:4 போட்டிருக்கு. வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி இருக்கே, அதில் போட்டிருக்கே. அதைத்தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. விசுவாசம்னு எடுத்துக்கிட்டா என்ன விசுவாசம் அப்படி கேளுங்க. சுவிசேஷம்னா என்ன சுவிசேஷம், எந்த சுவிசேஷம் கேளுங்க. இயேசு எந்த இயேசுன்னு கேளுங்க. ஆவியில் நிறைஞ்சிக்கிட்டு இருக்க ஆவிக்குரிய எந்த ஆவின்னு கேளுங்க. அவன் நினச்சிருக்கவே மாட்டான். இந்த இதை கேளுங்க, அப்படி நீங்கள் கேளுங்க. அப்படி எல்லாமே டபுளாக தான் இருக்குது. எல்லாமே 2 இருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அவங்கள ஆதாயம் பண்ண முடிஞ்சோ இல்லை போனான்னா போகிறான். 2 தடவை புத்தி சொன்ன விட்டு அவனை விட்டு விலகுன்னு தான் இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, புறஜாதிகள் தான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பாங்க. ஏன்னா அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். 19 போட்டிருக்கு. கூக்குரலவும் மாட்டார். அவர் சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதும் இல்லை. வீதியில் தான் பேசுகிறாரு, கேட்பதும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா எவனும் அதை நம்புறதில்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. அவன் நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்க வரைக்கும் 20 அவன் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணைக்காமலும் இருப்பார். அவன் நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கும் பண்ணுகிற வரைக்கும்னா நியாயத்திருப்பு நாள் வரைக்கும் விளைவினமானவங்களை மங்கி எறிகிற மாதிரி இருக்கிறவங்கள அணைக்க மாட்டார். முடிஞ்ச அளவில் உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு தர்றார். அந்த அர்த்தம் தான் அது, அந்த அர்த்தம் தான். அதனால் மங்கி எறிகிற தெரிய சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க. நியாயத்திருப்புக்கு பிறகு மங்கி எறிகிறது அணைச்சிருவார்னு அர்த்தம்.
முழுசாக வாரி அக்னியில் போடும்போது அங்கே எதுக்கு எங்கே மங்கி எறிய போகுது, அங்கே நெறிந்த நாளில் அங்கே சரி கட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். நியாயந்திருப்பு வரைக்கும் தான் உனக்கு அது வாய்ப்பே தவிர அதுக்கு பிறகு எல்லாத்தையும் துப்புரவாக தூக்கி அக்னியில் போட்டுருவார், இல்லை ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு போட்டுருவார். நீ எதில் போகிற என்பது தான் முக்கியம். ஆனால் நியாயந்திருப்பு வரைக்கும் தான், அது வரைக்கும் உனக்கு தவணைகள் கொடுக்கப்படுது, வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, அந்த அர்த்தம் தான் அது. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியை தான் நம்பிக்கையாக இருப்பாங்க. இன்ன வரைக்கும் யூதர்கள் நம்பலையே, இப்போ வரைக்கும் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க எவன் நம்புகிறான்? இஸ்ரேல் பெஞ்சமின் நாத்தானியான்னு ஒருத்தர் இஸ்ரேல் பிரதமராக இருக்கிறான். கிறிஸ்தவங்க யாரும் அங்கே ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கான். ஆராதனை பண்ணக்கூடாது, கிறிஸ்தவங்க யாரும் ஊழியம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் தண்டனை. இப்போ சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும் அது. அதனால தான் மோடி அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கான். நம்ம தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்க யூதர்கள் இன்ன வரைக்கும் திருந்தலை, இன்ன வரைக்கும் மனம் திரும்பலை, இயேசுவுக்கு எதிரியாக தான் இருக்காங்க. அதனால தான் சிலுவை போரில் யூதர்களை ரொம்ப கொண்டாங்க. அந்த கிறிஸ்தவங்க பொதுவாக அந்த ஆர்சி கிறிஸ்தவம் முழுவதும் போப்பே சொன்னான், அது தப்பே கிடையாது, கொள்ளுங்க, சிலுவை யுத்தத்தில் சாகிறவனுக்கு பிரேஸ் கொடுக்கப்படும், அவன் பரலோகத்துக்கு நேரடியாக போவான். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான்னு சொல்லியிருக்காருன்னு அவனை கேட்குறதுக்கு துப்பு இல்லை ஒருத்தரும். ஆனால் அவன் சொல்கிறபடி கேட்டு நிறையா பேரை கொண்டாங்க யூதர்களை ரொம்ப பேர் சிலுவை போரில் 10ஆம் நூற்றாண்டு நிறையா பேர் அழித்தான். அது கிறிஸ்தவ வழி இல்லை. சிலுவை போடுறதுனால அவன் கிறிஸ்தவன் நினைச்சிடக்கூடாது. சிலுவை என்பது உபதேசம்தான், சிலுவை பற்றிய உபதேசம். 1 கொரிந்தியர் 1:18. நாங்களோ சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். அதில் 23 இருக்குது. சிலுவையில் வெற்றி சிறந்தார், வெற்றியின் அடையாளம். இப்படித்தான் சிலுவையில் சமாதானத்தை உண்டாக்கினார். கொலோசியர் 1:20. இப்படித்தான் பார்க்கணுமே தவிர சிலுவை இருந்ததுனால அவன் கிறிஸ்தவன் கிடையாது. இந்த உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கான்றதை பார்க்கணுமே. அதனால சிலுவை வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு கமாண்டில் சொன்னார், ஏயா விக்கிரக ஆராதனையான சிலுவையை நீ வச்சுக்கிட்டு இருக்க, நீங்கள் விக்கிரகம் கூடாதுன்னு சொல்கிறீங்களேன்னு ஒரு கமாண்டு போட்டார். நான் அதுதான் சொன்னேன், சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம்ப்பா, விக்கிரக ஆராதனை கிடையாது. அது யாரும் விக்கிரகமாக ஆராதிச்சா அது தப்பே தவிர அது அடையாளமாக வச்சுக்கிறது தப்பு இல்லை. இல்லாட்டினா ரைஸ் மில்லுன்னு சொல்லிடுவானே. ஒரு சிலுவை இல்லாட்டினா இது என்னது குடோன் மாதிரி இருக்குது, ரைஸ் மில். இப்போ ஒரு சின்ன சேப்பல், இங்கே கூட சிலுவை ஏன் வச்சுருக்கோம்? அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இது ஒரு புனித சின்னமோ இது கும்பிடுறதோ கிடையாது. அப்படின்னா ஏன் கல்லறையில் வைக்கிறோம்? கல்லறைகளையும் சிலுவை வைக்கிறோம்ல. கும்பிடுற பொருளாக இருந்தால், புனித பொருளாக இருந்தால் அங்கே வெப்பமாக கிறிஸ்துவே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான். அடையாளம், வழிபாடுமோ புனித சின்னமோ அது கும்பிடுறதோ கிடையாதுன்னு சொல்லும்போது அவர் புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஆகவே சிலுவை மிக அவசியம், சிலுவை பற்றிய உபதேசம் அவசியம். ஆகவே புறஜாதிகள் நம்பிக்கையாக இருப்பாங்க. அப்பொழுது 22 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிசாசி பிடித்த குருடும் ஊமையான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக சுத்தமாக்கினார். ரொம்ப ஆச்சரியம், அது எல்லாரும் செய்ய முடியாது. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர் தானோ. 23 தாவீதின் குமாரன் இவர். ஏன்னா கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் வர்றதுனால யூதர்கள் முழுவதும் அப்படி ஒரு பேர், அப்படி ஒரு எண்ணத்தோடு இருந்தாங்க. கிறிஸ்து தாவீதின் குமாரன். ஆனால் தப்பு, அது வசனப்படி அது தப்பு. ஆனால் அப்படி பாரம்பரியமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு கூருடைய தாவீதின் குமாரனே இறங்கும்னு சொன்னான் ஒருத்தன். இப்படி நிறைய பேர் அது பாரம்பரியத்தில் சொன்னாங்க. அவங்களெல்லாம் இயேசு கேட்கலை. மத்தேயு 22:39-40 வேதபாரகர்கிட்டே கேட்குறாரு, கிறிஸ்து யாருடைய குமாரன்னு கேட்குறாரு. அவங்க தாவீதின் குமாரன்னு சொல்கிறாங்க. 110ஆம் சங்கீதத்தை அங்கே சொல்கிறாரு. அந்த தாவீதே அவரை ஆண்டவர்ன்னு சொல்லியிருக்கும் போதே அவனுக்கு அவர் எப்படி குமாரனா இருக்க முடியும்னு கேட்குறாரு. ஒருத்தரும் பதில் பேச முடியல. என்ன பேச முடியுது? இன்னைக்கு 1700-800 வீடியோ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். எவனாவது என்ன ஏதுன்னு எவனும் பேசலையே. ஒரு சின்ன தவறு பண்ணால் டக்குன்னு சொல்கிற உலகம்
என்ன ஏதுன்னு இன்ன வரைக்கும் சொல்லலையா? பதில் சொல்லு. பேச முடியலன்னா இப்போ ஏற்றுக்க, திருந்து. அந்த மற்ற 22 அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா திருந்தின மாதிரி இல்லை. பேசாமல் ஒருத்தரும் பதில் பேச முடியாமல் போனாங்கன்னு போட்டிருக்கே தவிர ஒருத்தனாவது கரெக்ட் தான் உண்மைதானேன்னு எவனாவது திருந்தினானு இல்லை. ஆகவே இயேசுவ தேவ குமாரன் என்று சொல்வதை தவிர தாவீதின் குமாரன் சொல்கிறது தவறே, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ஏன் சொல்லியிருக்கேன்னா சரித்திரத்துக்காக, வரலாறுக்காக சொல்லப்பட்டது. அதாவது தாவீது இன்றைக்கும் இஸ்ரேலின் ராஜா சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கு. அது முஸ்லீமில் தாவூத்துன்னு சொல்கிறாங்க, தாவூத்துன்னு சொல்கிறாங்க. அது மறுக்க முடியாது, உலகம் முழுவதும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த வம்சத்தில் வந்தவர். அதே மாதிரி ஆபிரகாம், அங்கே ஆபிராம்னு போட்டிருக்கு புறஜாதிகளில், ஆபிரகாம் என்று யூதர்களில் சொல்லப்பட்டிருக்கு, இப்ராஹிம் என்று முஸ்லீமில் சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி கிறிஸ்தவத்தில் சொல்கிறாங்க. நான்முக கடவுள் மாதிரி 4 மதங்கள்லையும் அவனை இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. ஆகவே அந்த வம்சத்தில் இயேசு பிறந்ததுனால ஆபிரகாமின் குமாரன் என்று சரித்திர ரீதியில் சொல்லியிருக்கு. மத்தேயு 1:1 இது ஆரம்பிக்குது. ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய வரலாறுன்னு போடலை, இங்கே மாம்ச வரலாறு அங்கே போட்டிருக்கு. அது மாம்ச வரலாறு. ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரம் அதில் 18 ஜனனம்னா பிறப்பு. அது உலக வரலாறு. அதான் கிமு கிபி. இதை நம்ம பைபிள்லையே நம்ம மறைச்சிட்டோம்னா, எடுத்துருந்தோம்னா இதிகாச புருஷனாக இயேசுவை ஆக்கிடுவாங்க. இப்போயே இயேசு இல்லைன்னு சொல்கிறாங்க, வரல, அவர் யார் பார்த்தாங்க. சரித்திரபூர்வமாக கிமு கிபின்னு வரலாறு இருக்கும் போதே நம்ப மாட்டாங்கிறானே. அவரை இல்லை, அவர் மேலே இருந்து அப்படியே வந்தார் ஆவிக்குரியவர்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது எப்படி இயேசுவை ஏற்றுக்கிற முடியும்? சரித்திரபூர்வமாக அவர் வந்தது உண்மை. 100க்கு 100 மனிதன் தான் அவர். அதனால தான் இயேசு தேவகுமார்னு சொல்கிறத விட மனசுகுமார்ன்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணார். அதிகமாக அவர் சொன்னது காரணம் தான். ஆகவே மனிதர்களே அவர் மாணிக்கம், தெய்வீகத்தில் எடுத்துக்கிட்டால் தேவகுமாரன். 2லேயுமே அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை தவிர ஒரு தேவனை ஒருத்தனும் அறிய முடியாது, அறிய வாய்ப்பில்லை. வேறு வழி, வேறு ரூட்டு இல்லை. இயேசு ஒரு மதத்துக்கு உட்பட்டவரோ ஒரு நாட்டுக்கு உட்பட்டவரோ அல்ல. உலக இரட்சகர் என்பதை என்னைக்கு மக்கள் அறிகிறாங்களோ அன்னைக்கு தான் மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, அவங்களுடைய பாரம்பரியங்களை தாண்டி இயேசுவை தன்னுடைய இரட்சகர்னு அவன் ஏற்றுக்கிற முடியுமே தவிர ஒரு மதத்தை போட்டு அடக்கி அவரை எங்கே தேவன் எங்கே கடவுள்னு சொல்லக்கூடாது. நம் இரட்சகர்னு சொல்லு. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் போதிச்சாங்க. 1 யோவான் 4:14 பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. யோவான் 4:42 சமாரியா மக்கள் சொன்னாங்க, ஐயா திரியே உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அப்படி உபதேசத்தை நேரடியாகவே கேட்டோம், மெய்யாகவே அவர் வருகிறவராகிய உலக இரட்சகர் இவர் தான், நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் கரெக்டு. புரட்சாதிக யூத தாவீதின் குமாரன், யூதருடைய குமாரன், யூதருடைய ராஜா, யூதருடைய இரட்சகர்னா எங்களுக்கு எதுக்குடா? ஏன்னா அவங்க விட மாட்டாங்க. பொதுவாக முதல்ல இயேசுவை கூட ஒரு கிராமத்துக்கு போகும்போது என்ன செய்யலை, சமாரிகள் ஏற்றுக்கிறலன்னு இருக்கு. லூக்கா 9 அதிகாரத்தில் போட்டிருக்கு. 53 பார்த்தீங்கன்னா இயேசுவை சமாரிய கிராமத்தில் ஏற்றுக்கல. ஏன்னா அவங்க வேறு, இவங்க வேறு. யூதர்கள் ஜாதி வரி பிடிச்சவங்க, இவங்க சமாரிகள்லாம் ரொம்ப கீழான மக்கள், பட்டியலின மக்கள். இன்றைக்கி சொன்ன மாதிரி அன்றைக்கி உள்ள காரியம். நீங்கள் எதுக்கு எங்கள் ஒரு கிராமத்துக்கு வர்றீங்கன்னு சொல்லி அவங்க தடுத்தாங்க. சீசர்கள் உடனே என்ன சொன்னாங்க, எலியா செஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சிடலாமான்னு கேட்டாங்க. இயேசு அதட்டினார், இன்னைக்கு இன்னும் ஆவி உள்ளவன்னு தெரியாதா? மனசுகுமாரன் அழிப்பதற்கு அல்ல, ரட்சிக்கவே வந்தேன்னு சொன்னார். அன்னைக்கு அழிச்சிருந்தா யோவான் 4 அதிகாரத்திலே அந்த சமாரியா மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? மனம் திரும்பியிருப்பாங்களா? அந்த சமாரியா ஒரு பொண்ணால் அந்த ஊர் முழுவதும்
கத்தருக்குள்ளே வந்திருப்பாங்க முடியுமா? 2 நாள் தங்கினார் இயேசு, சாப்பிட்டார், அவங்களோட தங்கினார். அதனால தான் இயேசுவை பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க. இவங்க நம்ம மதத்துக்கே சேராதவன், நம்ம ஜாதிக்கே அப்பாற்பட்டவன், இவன் சும்மா ஒன்றும் இல்லை, இவன் முழுசாக எதிர்த்து அவரை ஓய்வு நாளும் மீறான், எல்லாம் குண்டக்கு மண்டக்கு செய்கிறாரான்னு சொல்லி மத தீவிரவாதி மாதிரி இயேசுவை சித்தரிச்சிட்டாங்க. அதுதான் இயேசுவினுடைய உபதேசம், ஊழியம். அதுதான் அந்த நிலைமையில் நீங்கள் போகும்போது உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் இதே கெதி தான் சபையில் உருவாகும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக இறங்காமல் ஞானமாக விவேகமாக தந்திரமாக அதுக்காக உட்காந்துடாதீங்க. தந்திரமாக செயல்படுங்க, ஞானமாக செயல்படுங்க. சபையை விட்டு போயிடாதீங்க, ஸ்தாபனத்தை விட்டு போயிடாதீங்க. அங்கே இருந்தே இந்த விஷயத்தை சாதிங்க, நிலைநாட்டுங்க. ஸ்தாபனத்தை விட்டு போயிடாதீங்க. எதுக்கு போகணும்? இவ்வளவு காசை கொடுத்து கட்டி இவ்வளவெல்லாம் கல்லறை இடம் இருக்குது, இவ்வளோ சலுகை இருக்குது, இவ்வளோ எதுக்கு விடணும்? உபதேசம் போய் யார் பின்னாடி போய் அவன்கிட்ட என்ன வச்சுருக்கான்? எல்லாம் அந்த ஒரு குட்டையில் உள்ள மட்டை தான். சத்தியத்தை எங்கேருந்தும் கடைப்பிடிக்கலாம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். மலையில் தான் கும்பிடணும், எருசலேமில் தான், அந்த இதெல்லாம் இல்லை. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடினாலும் அங்கே நடுவில் இருப்பேன்னு மத்திய 18:20 சொல்லிட்டாரே. அதனால் ஒரு குறிப்பிட்ட மலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தோட்டத்துக்கு டவருக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு தான் போய் உட்காரணும்னு ஒருத்தன் சொன்னான்னா நம்பிடாதீங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தாவீதின் குமாரன் இயேசு அல்ல என்பதை நான் சொல்லிட்டேன். அந்த வகையில் நீங்கள் விழிப்பாருங்க. பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசிகளின் தலைவனாக பெயர் சொல்வதனாலே பிசாசிகளை துரத்துறான், மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் பிசாசிகள் தலைவன், பெரிய பிசாசிவன், குட்டி பிசாசிகள்லாம் துரத்துறான். இப்படி சொன்னாங்க. அப்போ இயேசு அங்கே விளக்கம், அதுக்கும் பாருங்கள், கோவப்படலை, சண்டை போடலை, அதுக்கும் தாழ்மையாக விளக்கம் கொடுக்குறார். ஏப்பா, பிசாசியை எப்படிடா விரட்ட முடியும்? குட்டி பிசாசியோ யார் பிசாசியோ, பிசாசி தானே, அது எப்படி விரட்ட முடியும்? அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. தனக்கு விரோதமாக தானே அந்த ராஜ்யம் இருந்தால் எப்படி அது நிலைக்கும்? 26ஆம் வசனம் கீழே பார்த்தீங்கன்னா, அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் சாத்தா எப்படி துரத்த முடியும்? அப்போ அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் உண்டு. அது புரிஞ்சுக்குங்க. எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொல்லி இயேசுவுக்கு ஒரு ராஜ்யம் எப்படி இருந்துச்சோ, இயேசுவின் சீசர்களை ராஜாக்களாக ஆசாரிகளாக எப்படி அபிஷேகம் பண்ணி இந்த 1000 ஆண்டு அரசாட்சி செய்ய வைக்க போகிறாரோ, அதுபோல் சாத்தானுக்கும் என்ன உண்டு? ராஜ்யம் உண்டு. அவனுக்கு தூதர்கள் உண்டு. அவனுடைய ஊழியக்காரர்கள் இங்கே நிறையா இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? மனுஷ பிறவிகள்லேயே சாத்தானுடைய ஊழியக்காரங்க நிறையா இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்போ அந்திகிறிஸ்து யார்? மனுஷன் தானே. கள்ள தீர்க்கதரிசி யார்? மனுஷன் தானே. அவன் தேவதூதன் கிடையாது, மனுஷன்தான். கள்ள தீர்க்கதரிசியாக மாற்றிட்டான். அந்திகிறிஸ்து மனுஷன், அவன் கண்ட்ரோலுக்கு போயிட்டான். அதே மாதிரி ஊழியர்களும், பிசாசின் ஊழியர்களும் நிறையா இருக்காங்க. முதல் அதை புரிஞ்சுக்கோங்க. வசனம் இருக்குது அதுக்கு. 2 கொரிந்தியர் 11:14 படிங்க. 2 கொரிந்தியர் 11:14 படிங்க. 2 கொரிந்தியர் 11 அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் இந்த வசனத்தை நல்லா பாருங்க. அவனுடைய ஊழியக்காரர், நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரிச்சார். அது ஆச்சரியம் அல்லவே. அந்த முடிவை பார்த்து தான், கிரிகளுக்கு பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இங்கே கவனிங்க. அவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறது யார்? சாத்தான். அங்கே மேலே போட்டுருக்கு, சாத்தானும் ஒளிந்து வேஷத்தை தரித்து கொள்வான்னு போட்டுருக்குல்ல, அவனுடைய ஊழியக்காரன். அப்போ சாத்தானுடைய ஊழியக்காரங்க இருக்காங்க, நமக்குள்ளே இருக்காங்க, நமக்கே தெரியாது. நீதியின் ஊழியக்காரன் அது போட்டிருக்கு, அதுவும் இருக்குது, அவங்களும் இருக்காங்க. சாத்தான ஊழியக்காரன் இருக்கான். நல்ல நோட்டுக்குள்ளே கள்ள நோட்டு இருக்கு, கண்டுபிடி. ஆடுகளுக்குள்ளே ஓனாயிருக்கு, கண்டுபிடி.
அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கிரியைகளினாலே. செயல்பாடு. எப்படி கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பிரசங்கத்தில் நீங்கள் இந்த பிரசங்கத்தில் நல்லா உள்வாங்கிட்டா அவன் பிரசங்கத்தை ஒரே பிரசங்கத்தில் கண்டுபிடிச்சிருவீங்க. சரியில்லை. இது தெரியாவிட்டால் அவன் சொல்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த இதில் கரெக்டாக உள்வாங்கிட்டீங்கன்னா அவன் டக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு எடுத்து போட்டுருவீங்க. இதுதான் இப்போ பேங்கில் டக்குன்னு என்றா ரூபாயை கள்ள நோட்டு வந்தால் டக்குன்னு எடுத்து போட்டுருவான். அதே தொழிலில் இருக்கான்ல கள்ள நமக்கு தெரியுமா? அது மாதிரி தான் இதுலையே நீங்கள் நல்லா வாஞ்சையாக இருந்து வளர்ந்து நல்லா இருந்தீங்கன்னா கள்ள ஊழியக்காரனே பிசாசின் ஊழியக்காரனே டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. லேசாக கண்டுபிடிச்சிருங்க. ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை இருக்குது. லேசாக பார்த்த உடனே ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிடும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் சபைக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு இருக்குது. அதோடு கூட உலக பிரகாரமான அனுபவம் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு 3 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். எல்லா குற்றவாளிகளுடைய நிலைமை எனக்கு தெரியும். ஏன்னா 6 மணிக்கு காலையில் திறந்து விட்டால் 6 மணிக்கு தான் அடைப்பான். அந்த முழுவதும் கொலை செய்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், கிரிமினல், என்ன கஞ்சா விற்கிறவன், என்னென்ன குற்றம், என்ன பிரிவு, வக்கீல் கூட தெரியாது. அந்த அளவில் கரைச்சி குடிச்சு வச்சுருக்கான் ஆளுங்க. அவனுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை, நமக்கும் வேலை இல்லை. கேட்டுத்தான் ஆகணும், அவன் சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் எத்தனை கிரிமினல், எத்தனை வழக்கு, எத்தனை இப்படி அனுபவம் இருக்குது. ஆனாலும் முழுமை அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்ல முடியாது. நானும் ஏமாந்திருக்கேன், என்னையும் ஏமாத்திருக்காங்க. அந்த ஏமாந்ததனுடைய காரியம் அன்பு மிகுதி. அப்படியே நம்ம ஆண்டவர் பார்வை மாதிரி பார்த்துட்டோம். அதான் அதனால் இனிமேல் அப்படி பார்க்காம சுதாரிக்காமல் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு அம்மா சாட்சி சொல்லும்போது இயேசு நேரடியாக வந்து அப்படியே சத்துருவமாக அப்படியே பிரகாசமாக நின்றுச்சான். ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, உண்மையோ பொய்யோ தெரியும். அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா குறுன்னு பார்த்து, நீ யார் அப்படின்னு கேட்டுச்சான். நான் தான் மகளே இயேசு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இந்த அம்மாவுக்கு சந்தேகம், ஏன்னா கையில் காயம் இல்லை. காயம் இல்லாமல் இயேசு எப்படி இருப்பாருன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீ யாருன்னு சொன்னோன்னா வீச்சுன்னு கத்திட்டு போயிடுச்சான். எப்படி? அது ஒரு ஆவியில் இருப்பாங்க. இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீ யாருதான்னு சொல்லி பிசாசு கேட்ட மாதிரி நாம் கேள்வி கேட்குறவங்களாக இருக்கணும். சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களாக இருக்கணும். புறா மாதிரி நம்பிடக்கூடாது எல்லாத்தையும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உலகத்தில் எத்தனையோ ஆவிகள் உண்டு. எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாதீங்க. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்கள் என்று சோதித்தறிங்க என்று செக் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. செக் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. இயேசுன்னு சொன்னான்னா வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம் இருக்குது, வேறொரு ஆவி இருக்குது. எல்லாமே எல்லாம் டபுளாக இருக்குது. கண்டுபிடிங்க, போலி எது உண்மை எது கண்டுபிடிங்க. அதுபோல் கள்ள ஊழியர்கள், பிசாசின் ஊழியர்கள் நிறையா இருக்காங்க சபையில். நிறையா நல்ல ஊழியர்களும் இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது. ஒரே வார்த்தையாக நல்ல ஊழியர்கள் உண்டு, பிசாசின் ஊழியர்கள் உண்டு. இதை நீங்கள் அவங்க கனிகளினாலே, கிரிகளினாலே, பிரசங்கத்தினாலே, பழக்க வழக்கத்தினாலே நீங்கள் கண்டிப்பாக அறிஞ்சிக்கலாம். அவங்க கனியினாலே அறிவீர்கள்னு இயேசுவும் சொன்னார். அதனால் கள்ள திருக்கத்தை எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி மத்தேயு 7:15 சொல்லும்போது கனிகளினாலே அறிவீர்கள்னு சொல்கிறார். கனினா கிரிய செயல்பாடு. அவன் பேசுறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். அவன் பேச்சுக்கு செயல்பாடுக்கு முரணாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை தயவு செய்து உட்கொள்ளுங்க. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் செக் போஸ்ட்டு வானமண்டலம் வரைக்கும் வச்சுருக்கான். பரமண்டலத்துக்கு போக முடியாது. வானமண்டலம் வரைக்கும் பொல்லாத ஆவியின் சேனைகள் செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்கான். அதில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது வானமண்டலத்தை கடந்து ஒரு பாட்டு கூட பாடணும்ல. வானமண்டலத்தை கடந்து ஒரு பாட்டு, தேவனே நம்ம தண்டையில். அதை கடக்கும்போது அங்கே சாத்தான் பிடிச்சிருவான், சண்டை போடுவாங்க. அங்கே உள்ளே போக விட மாட்டான். அதான் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தில் வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டுன்னு போட்டிருக்குங்க, சண்டை. அங்கே முறியடித்து காபிரியோல் தூதனை மெகாவல் தூதனை வந்து முறியடித்து தள்ளிட்டு தான் அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக 5ஆம் வசனத்தில் இருக்குது. ஆகவே வானமண்டலத்தில் செக் போஸ்ட் வச்சுருக்கான் அசுத்தாவிகள். பூமி முழுவதும் அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான், தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 போட்டிருக்கு. சிங்காசனம் போட்டிருக்கான். கர்த்தர் இங்கே பூமியில் இல்லை, சாத்தான் உட்காந்துருக்கான். 2:10 போட்டிருக்கு. இது படிங்க. சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்தில் நீ படப்போகிற பாடுகளை குறித்து
எவ்வளவு பயப்படாதே, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாய் நீங்கள் சோதிக்கப்படும்படியாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அங்கே சிங்காசனம் 10ஆம் வசனம் படிங்க. 2ஆம் அதிகாரம் 10. அதை சிங்காசனம் போட்டு 13 படிங்க. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் அதான் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறேன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பூமியில் சாத்தா சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான், அங்கே தான் நம்ம குடியிருக்கோம். ஆனால் நம்மளை அவன் ஏன் அமுக்க முடியல, கெடுக்க முடியலன்னா, பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் இன்னைக்கு பூமியில் இருக்கார், நம்மளோட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். பெருமூச்சிகளோடு நமக்காக ஜெபம் பண்ணுறாரு, நம்மை பாதுகாக்கிறாரு. இயேசு அங்கே பரலோகத்திலிருந்து பிதாவின் வலது பார்த்து நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு ஆதரவு நமக்கு பூமியில் இருக்குது. அதனால் பிசாசி நம்மளை ஒன்றும் செய்ய முடியல. அதை புரிஞ்சுக்குங்க. வகை தேடி சுற்றி திரியிறானே தவிர உள்ளே வர முடியாது அவனால். இரத்த கோட்டை, இயேசு கிறிஸ்துனுடைய கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதை நீங்கள் கவனிச்சுக்கிங்க. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அதனால் அவன் பலவான் தான், ஆனால் முந்தி கட்டினாள். அதனால் அவனுடைய ராஜ்யம் பிசாசினா எப்படியா நிற்கும்? அவன் ராஜ்யம் நிலை நீ நின்றுக்கிட்டு இருக்க. அதனால் 27 சொல்கிறாரு, நான் பெயல் சீப்பினாலே பிசாசிகளை துரத்தினா உங்கள் பிள்ளைகளை யாரால் துரத்துறாங்க? அவங்க கடவுளுடைய பேரால் தானே துரத்துறாங்க. அப்போ அவங்களே உங்களை நியாயந்திருக்கக்கூடியவங்களா, உங்களை குற்றப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியலையா? அப்போ நான் எப்படி பிசாசி விரட்டேன்னா, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசிகளை துரத்துகிறபடியால் 28 தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே. அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள்ளே ஒருத்தன் புகுந்து அவனை உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினா தானே அவன் வீட்டுக்குள்ளே போய் கொள்ளையிட முடியும். அது மாதிரி சாத்தா பலவனானா இருக்கிறான். நான் பரிசுத்த ஆவியினாலே அவனை கட்டி அவன் கண்ட்ரோலில் உள்ள மக்களை விடுதலை ஆக்கி என்னுடைய சீடர்களை ஆக்கிக்கிட்டு இருக்கேன். என்னோட அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இராதவன் எனக்கு சிதறடிக்கிறான்னு சொல்கிறார். 30 பாருங்கள். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் யார்? சிதறடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நிலையானது இல்லை. அதனால் இயேசுவோடு நம்ம இருக்க ஆசைப்படுவோம். இயேசுவோடு இருக்கிறதுக்கு அடையாளம், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். எப்படி கூட இருக்கிறேன்? என்னுடைய வார்த்தையினாலே உங்களோட இருக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது இயேசு நம்முடனே இருக்கிறார், நாம் அவருடனே கூட இருக்கிறோம். உலகத்தில் எந்த பலவானால, எந்த தீய சக்தியினால, எந்த காற்று கருப்பு பில்லி சூனியத்தினால நம்மளை எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, அதனால் பயப்படாதீங்கன்னே சொல்கிறார். அல்லேலூயா. 30ஆம் வசனத்தோடு நான் முடிக்கிறேன். அடுத்து உள்ளது அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம். இன்னும் ஒரு 20 வசனம் இருக்குது. அடுத்த வாரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 30ஆம் வசனத்தோடு நிறைவு செய்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம இயேசுவோடு இருக்க ஆசைப்படுவோம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. இயேசுவுக்கு விரோதி இயேசுவோட இராதவன், அதாவது இயேசுவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசுவின் உபதேசத்துக்கு எதிராக நிற்கிறவன் என்று பொருள். ஆகவே இந்த உபதேச அடிப்படையில், இந்த சத்தியத்தின் அடிப்படையில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இயேசுவையே பின்பற்றுவோம். யோவான் 12:26 படி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவான்னு சொல்கிறார். நான் எங்கே இருக்கிறவனோ எங்கள் ஊழியக்காரன் இருப்பான். அந்த மாதிரி அவன் ஊழியம் செய்தா பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆகவே இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பிதா கனம் பண்ணுவார்னு முட்டையாக சொல்ல வச்சு நம்ப வச்சுட்டான். முழுசாக சொல்லும் போது இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுங்க. ஸ்தாபனத்தை அல்ல, இன்றைக்குள்ள தலைவர்கள் அல்ல, பிஷப்பு அல்ல, எந்த பவுண்டரியும் கிடையாது. 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எத்தனை சபைகள் வந்ததோ, எத்தனை ஸ்தாபனங்கள் உருவாயிச்சோ அதை பின்பற்றுவதல்ல. 1ஆம் நூற்றாண்டில் உண்டான அந்த சபை, அந்த அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தலர் 2:42 இயேசு அதுக்கு தலைவராக இருக்கார். தலைமையிடம் பரலோகமாக இருக்கு. அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரமாக இருக்காங்க. ரோமர்லேருந்து யூதா வரைக்குள்ள நிருபங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. ஆவியானவர் அங்கே தான் சொல்லியிருக்காரு, அங்கே வெளிப்பாடுகள் கொடுத்துருக்காரு.
அதில் கூட்டாமல் குறைக்காமல் அதிலேயே 1ஆம் நூற்றாண்டு உள்ளபடி அதிலேயே கூட்டாமல் குறைக்காமல் போனோம்னா நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்ற அடையாளம். இல்லாவிட்டால் சிதறடிக்கப்படுறோம், நம்ம அவருக்கு விரோதியாக இருக்கிறோம், சிதறிக்கப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த ரெண்டில் எதை முடிவு எடுப்பது உங்களுடைய கருத்தில் இருக்குது. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்கள் முடிவே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதும் நரகத்துக்கு கொண்டு போவதும் இயேசுவோடு இருப்பதும் இராததும் உங்கள் கையில் இருக்குது. கர்த்தர் நமக்கு இயேசுவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த செய்தியின் மூலமாக தருவாராக. நன்றி, வணக்கம்.